எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பானாழ்வார் அவருடைய அமரநாதிபிரான் பாடல்ல அஞ்சாவது பாட்டு லோகசாக முனிவர் தலைமையில உட்கார்ந்துட்டே பாடுறது, பெருமாளை பார்த்து பாடுறது. இதுல என்னன்னா பெருமாளோட மார்பு அவரை ஆட்கொண்டதா பாடுறார். அதுதான் இந்த பாட்டு. இது அருமையான பாட்டு. இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய சொல்றது இருக்கு. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்ததென்று என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்த நென்கொல் அறியேன் அரங்கத்தம்மாள் திரு வாரமாறுவதென்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இது பாட்டு. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்ததென்று என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்த நென்கொல் அறியேன் அரங்கத்தம்மாள் திரு வாரமாறுவதென்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. பாரம்னா சுமை. பாரம்ன்றது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு. சுமைன்றதுதான் தமிழ் வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோ. அததான் பாரம்னு அது ரெண்டாவது பாரம்னு சொல்லணும். அது இல்லை, அதனால இதை அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, பாரம்னு மாத்திட்டாங்க. பாரம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, சான்ஸ்கிரிட் வார்த்தை அது. ஆனா அந்த எழுத்தை மட்டும் பான்றதை மாத்தி பாவாக்கிட்டாங்க. அதனால பாரம்னு சொல்றது வழக்கில் இருக்கு. பாரம்னு சொல்றது, அதனால எடுத்துக்கலாம். பாரம்னா ஆக்சுவலா சுமை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிக வலிமையான சுமையாம். பாரமாய வலிமையான சுமை எது? பழவினை. பல பல பிறவிகளா செஞ்சவரை, எத்தனையோ பிறவிகள். பழவினைன்னா அதான் பழைய வினை. எத்தனையோ பிறவிகளா ஜென்மம் எடுத்து எத்தனை பிறவிகள்ல என்னென்ன பாவங்கள் செய்யுமோ அதெல்லாம் சேர்த்து அதுதான் சொல்றாங்க பழவினை. அது என்னன்னா அதுக்கு தசேந்திரியம்னு, தசேந்திரிய கர்மங்கள். அதுல 5 ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் மெய், வாய், கண், மூக்கு, செவி, காது. மெய் உடம்பு, வாய், கண், மூக்கு, காது. இது ஞானேந்திரியம். இது நீங்க சொல்ல வேண்டியதில்லை. நீங்க அது காது கேட்காம இருக்காது, மூக்கு சுவாசிக்காம இருக்காது, கண்ணு பார்த்தா இருந்தா பார்க்கதான் சொல்லுவோம். அது மாதிரி தானாவே செய்யும். வாயு அது மாதிரிதான். யாராவது எதிர வந்துட்டா பேசுவோம். எவ்வளவு நம்ம மௌனமா இருக்க முடியும், பேசுவோம். மெய் உடம்புல யாராவது தொட்டா நமக்கு தொடுவுணர்ச்சி இல்லாம நீங்க வேண்டாம்னு நினைச்சா கூட தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். அதாவது தானாவே நடக்கக்கூடியது ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னு ஒண்ணு இருக்கு, நாக்கு வச்சுதான் நம்ம பேச முடியும். நாக்கு இல்லைன்னா பேச முடியாது. முதல்ல வந்த வாய்க்கும் உனக்கு நாக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. வாய் நீங்க நாக்கு இல்லைன்னா வாய் வெறுமை இருக்கும், அவ்வளவுதான். வாய்க்குள்ள ஏதாவது போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியாம இருக்குமா? எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. வாய் டேஸ்ட்டை உணர்றதுன்னா தெரியும். சகப்பு, கருப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் தெரியும். வாய்க்குள்ள போட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா முடியாது, தானா தெரியும். அதுதான் ஞானேந்திரியம். இந்த அடுத்தது கர்மேந்திரியம் 5. நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். இந்த 5 இது 2 கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னா நீங்க நினைச்சா பண்ணலாம். நாக்கு நீங்க நினைச்சா பேசலாம், இல்லாட்டா பேச விடலாம். கை நீங்க நினைச்சா அந்த காரியத்தை செய்யலாம், இல்லாட்டா செய்யாம போடலாம். கால் வேணும்னா நடக்கலாம், இல்லாட்டா உட்காந்துக்கலாம். மலத்வாரம், பாத்ரூம் மலம் கழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட கழிச்சுக்கலாம், அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கலாம். ஜலத்வாரம் நீங்க யூரின் போகணும்னா போகலாம், கொஞ்ச நேரம் பொறுத்து கூட போகலாம், அடக்கி வச்சுக்கலாம். இது பேர் கர்மேந்திரியம் பேரு. அதான் தசேந்திரியம்னு வாங்க மொத்தத்துல. அது எல்லாத்தையும் சேர்த்து. இது இல்லாத ராமானுஜர் இன்னொரு 11வது இந்திரியத்தையும் சொல்லியிருக்காரு. மனசு. அதுதான் இங்க சொல்றாரு. மனசும் ஒரு இந்திரியமா, 11வது இந்திரியமா. அது ராமானுஜர் சொன்னது. சரி, அது இருக்கட்டும். இந்த இதுல பாரமாய பழவினை பற்று. பழவினைன்றது அதான் இந்த 5 தசேந்திரியங்களும் செஞ்ச இந்த 10 இந்திரியங்கள் பிளஸ் மனசு, இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த பழவினை, பழைய பாவங்கள், வலிமையான பாவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி பாவங்களை பற்று அறுத்து, அதனோட பற்று அறுத்துடலாம். அந்த பற்று பழவினை பற்றுன்னா என்னன்னா இந்த இடத்துல பாசம். அதாவது பாவம் செய்யறதை விரும்பி செய்யறது, அதுதான் மாயை. பாவம் செய்வதில் விருப்பம், அதுதான் பற்றுங்கிறது. தான் பாவம் செய்யறதுக்கு விரும்பி செய்வோமா, அதுதான் பற்றுன்றது. அதை அறுத்துட்டாருன்னா என்னன்னா உங்களுக்கு மனசுல பாவம் செய்யற இது வரைக்கும் முன்னாடி இதெல்லாம் முதல்ல பாவத்தை எல்லாம் அறுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள பாவம் செய்யற விருப்பம் இருக்கு, அதையே அறுத்துட்டாராம். இல்லாட்டா நீங்க மறுபடியும் பாவம் செய்வீங்கல்ல, அதனால அதையே அறுத்துட்டாராம். அதான் பற்று அறுத்து அதையும் போக்கிட்டாராம். ஸோ இனிமே உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த எண்ணத்தையே போக்கிட்டதுனால இனிமே அது நடக்காது இல்லையா. அதனால அப்படி பண்ணிட்டு பாரமாய பழவரை பற்று அறுத்து என்னை அவரை அவரோட என்னை தன்னுன்றது இந்த இடத்துல பெருமாள் தன் என்னை என்னை வந்து பெருமாளுடைய வாரமாக்கி வைத்தான். வாரமாக்கின்னா வாரம்னா அன்பன் பக்தன், அதான் வாரம்ன்றது. வாரமாக்கி வைத்தான்னா அவரை வந்து தன்னுடைய பக்தன் ஆக்கிட்டாராம். வைத்தான்னா இந்த இடத்துல வெறும் வைத்தான்றதுக்கு வெறும் பொருள் இல்லை, அந்த மாறாம இருக்காராம். அப்படியே மாறாம அந்த இதை மாறாத அந்த மறுபடியும் அந்த மறுபடியும் பழைய இதுக்கு போயிடக்கூடாது, பாவம் செய்யறதுல விருப்பத்துக்கு போயிடக்கூடாது. மாறாமல் ஆக்கி வைத்தாராம். தன் வாரமாக்கி வைத்தான். வைத்தான்னா தனக்கு வாரிசுன்ற மாதிரி தனக்கு அடுத்தபடியான ஒரு நிலையை கொடுத்தாராம். வாரமாக்கி வைத்தான். வைத்ததடி அப்படி வச்சதோட இல்லாத என் உள் புகுந்தான், என் மனசுக்குள்ள போயிட்டாராம். பாத்துக்க, வைத்ததன்றி என் உள் புகுந்தான், மனசுக்குள்ள பூந்து அது அந்த மனசுக்குள்ள அந்த மனசுள் உள்ள புகுந்து குடி போயிட்டாராம். அதுவும் நிலைத்து இருக்கிற மாதிரி வாரமாக்கி வைத்தான். என் உள் புகுந்தான், என் நெஞ்சுக்குள் புகுந்து அது நிலையா இருக்கிற மாதிரி புகுந்து போய் அப்படியே குடி கொண்டுட்டாராம். அதுதான் இங்க நெஞ்சினுள் என் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். கோர மாதவம் செய்தனன் என்கொல் அறியே. கோர மாதவம் செய்தன். கோர மாதவம்ன்றது இந்த இடத்துல என்ன, கோர மாதவம்னா கடினமான தவங்கள். தவத்துல வந்து 3 இருக்கு. தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருந்து செய்யற தவம், அது வந்து இது துரியோதனன் அதுல வந்து எக்ஸ்பர்ட். தண்ணிக்குள்ளே இருந்து மலை உச்சி மேல இருந்து தவம் செய்யறது, அது ஒரு தவம். தண்ணிக்குள்ளே இருந்து தவம் செய்யறது, அதெல்லாம் கடினம். கோர மாதவம்ன்றது தான். கோரம்னா கடினமான தவங்கள் இது. அதுக்கடுத்து என்னன்னா நெருப்புல இருந்து செய்யறது. இந்த மாங்காடு காளி பாத்தீங்கன்னா ஒரு விரல் தான் ஊனி இருக்கும். மாங்காட்டை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விரல் நெருப்புல ஊனிட்டு இருக்கும். அப்படியே கையை மேல தூக்கிட்டு தவம் பண்ணுவா. அதுதான் அது மாதிரி நெருப்புல தவம் பண்றது. ஓரமா தவம் செய்யறது, தண்ணிக்குள்ள தவம் செய்யறது. மலை உச்சினா இந்த சாதாரண மலையெல்லாம் இல்ல, இமாலயாஸ்ல போய் பாருங்க தெரியும். அங்க போனாலே நடுக்கும் கை காலெல்லாம். அதுல வந்து தவம் பண்றான்னா எவ்வளவு கஷ்டம். மனசை ஒருநிலைப்படுத்தி தவம் பண்ணும். தண்ணிக்குள்ள தவம் பண்றது, மலையில தவம் பண்றது, நெருப்புல நின்று தவம் பண்றது. இதுதான் கோர தவம்ன்றது. அதான் கோர மாதவம். மாதவம்னா மான்னா இந்த இடத்துல நெடியன்னு அர்த்தம். ரொம்ப நாள் தவம் பண்றோம், அந்த கோர மாதவம். அதான் அந்த மாதிரி செஞ்சேனா நான் ஒன்றும் செய்யவே இல்லையே. செய்த நென்கொள் செஞ்சேனா என்ன தெரியலையே அப்படின்ற. செய்த நென்கொள் அறியேன், தெரியலையே எனக்கு. அது மாதிரி யாரும் செய்யணும் அப்படி அந்த மாதிரி செஞ்சேன்னா என்னை வந்து மனசுக்குள்ள என்னோட பாவத்தை எல்லாம் அறுத்துட்டு என் மனசுக்குள்ள வந்து பூந்துட்டாரே பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள் என் மனசுக்குள்ள வந்து பூந்துட்டாரே அப்படின்றார். நான் எவ்வளவு பெரிய தவம் செஞ்சேனோ தெரியலையே. செஞ்சிருக்கேனா என்ன அப்படியெல்லாம் பெரிய தவங்கள் செஞ்சிருக்கேனா, எந்த பெரிய செஞ்சிருப்பேனோ எனக்கு தெரியலையே அப்படின்றார். இந்த இடத்துல வந்து புலம்புறார். திரு ஆரம் மார்பதன்றோம். திரு ஆரம்னா திருன்றது வந்து தாயார் குடியிருக்கிற இடம் உள்ள மனசுக்குள்ள. ஆரம்ன்றது வந்து மாலை, முத்து மாலை. பெருமாளை சாதாரணமா ஆரம் அணிகலன் வந்து உடம்புக்கு நமக்கு வந்து அழகை சேர்க்கறதுக்கு தான் போட்டுப்பாங்க. ஆனா பெருமாளுக்கு இருக்கிற ஆரம் எதுக்குன்னா மார்பிள் இருக்கிற அழகை மறைக்கிறதுக்காக போட்டுறாங்க. அந்த ஆரம் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, பெரிய வாய்ச்சான் பிள்ளை வியாக்கியானம். அது பெருமாளோட மார்பு அழகை வெளியில தெரியாம இருக்கிறத மறைக்கிறதுக்காக அந்த ஆரம்ன்றது பெருசா அப்படியே ஃபுல்லா மூடின மாதிரி இருக்கும். மாரம் மூடின மாதிரி கழுத்துல போட்டுது ஆரம். பெரிய மாலை, அகலமான மாலை, முத்து மாலை, கழுத்துல அணியிற மாலை. திரு ஆரம் மார்பதன்றோ. அப்படிப்பட்ட அந்த பெருமாளோட மார்பு இருக்கு, அது அடியேனை என்னை இது வரைக்கும் தன்னு தான் சொல்லின்னு வந்தார். ஏதோ ஒரு பாட்டுல மட்டும் அடியேன்னு சொல்றாரு. அந்த அடியேன்னு ஆட்கொண்டதுன்றது வந்து அது அழகுதான் பார்த்துல தன் மனசோட மட்டும்தான். இதுலதான் அடியேன்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாட்டுல இருந்தா இனிமே அடியேன்னு வரும் எல்லா பாட்டுலையும். வார மாறுதன்றோ அடியேனை என்னை ஆட்கொண்டது என்ன, என்னையும் தன்னுடைய ஒரு ஆளா ஏற்றுக்கொண்டாரே பெருமாள் ஏத்துட்டாரே அப்படின்றது பாட்டுக்கு அர்த்தம்.
மிக அருமையான பாட்டு. இந்த பாட்டு வந்து ரொம்ப இந்த அமர்நாத் பிரான் 10 பாட்டே ரொம்ப முக்கியமான பாட்டு. அதுலயும் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். 6வது பாட்டை பார்ப்போம்.